வெட்டுவது குறித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வழக்கு தொடுக்கப்பட்டு பொது இடங்கள்ல மாடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அந்த தீர்ப்பை வழங்கியதற்காக, அந்த தீர்ப்புக்காக நீதிமன்றத்திலே போராடியதற்காக இந்து மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிக்கு கொலை மிரட்டல். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மாதிரியே இந்த மிஷனரி மாடல் அரசாங்கம், ஜோசப் விஜய் அரசாங்கமும் எங்களுடைய இளைஞரணி நிர்வாகி திரு சூர்யா அவர்களை கோவையை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும், ஊரை விட்டு வெளியே போகணும்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அது நேற்று நாங்கள் நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி அதுக்கு தடை உத்தரவு, கோவை மாநகர காவல்துறை பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை உத்தரவு வாங்கி இருக்கிறோம். பழிவாங்க கூடாது. பொது இடங்களிலே மாடுகள் வெட்டுவது தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே கேரளத்திலிருந்து வேடன் ஒரு பாடகரை கூட்டிட்டு வந்து அவன் நான் மாட்டுக்கறி தான் திம்பேன்னு சொல்லி பேசுறான். அவங்கிட்ட போய் இலங்கை பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்கிறான். இலங்கை பிரச்சனைக்கு வேடனுக்கு என்ன சம்பந்தம்? வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழகத்திலே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து இத்தகைய விஷயங்களிலே செயல்பட்டு வருகிறார்கள். இப்படி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் எங்களுடைய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம். இந்த மதுரை